எப்படின்னு கேட்டிங்கன்னா 9474 நாட்கள் திமுகவோட ஆட்சி தமிழக நிலப்பரப்பில் நடந்திருக்கு. 10,030 நாட்கள் அதிமுக ஆட்சி செய்திருக்கிறது. 7,228 நாட்கள் காங்கிரஸ் ஆட்சி செய்திருக்கிறது இந்த தமிழக நிலப்பரப்பை. வெறும் 56 நாட்களில் ஒரு ஆக பெரும் சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதான் என்ன சீர்திருத்தம்? அதான் சொல்கிறேன். 74 ஆண்டுகால இந்த திராவிட இயக்க வரலாற்றினுடைய ஆட்சி மேலே கூட்டணி அல்லது தோழமை கட்சிகளுக்கு அமைச்சரவையிலையும் அதிகாரத்திலையும் இடம் கொடுத்து அழகு பார்த்துருக்கிறார். வரவேற்கத்தக்க விஷயம். ஒன்று, கிட்டத்தட்ட 1921 செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் சட்டமன்றம் நடக்கிறது. 106 ஆண்டுகள் சட்டமன்ற வரலாற்றில் அந்த சட்டப்பேரவையினுடைய தலைவர் துணைத் தலைவர் அல்லாது பிற கட்சிகளுக்கும் சட்டப்பேரவை இயக்குவதற்கான தலைமை பொறுப்பை கொடுத்துருக்கிறார். உதாரணத்திற்கு அதிமுகவில் தலவாய் சுந்தரம், காங்கிரஸில் தாரகை, திமுகவில் முத்துராமலிங்கம், இது போன்ற நபர்களுக்கு சட்டமன்றத்தை இயக்குவதற்கான தலைவர் பொறுப்பு இதுவரையில் திராவிட கட்சிகள் அதிமுக திமுக எந்த கட்சிகளும் கொடுக்கல.